சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளுக்காக ஒரு சத்திய பாடத்தை கொடுக்க இருக்கிறார். அதற்கும் அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சொஸ்தங்களையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்ம எல்லா பாடத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். செவ்வாய்க்கிழமை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை கூட தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். 7 சபைகளும் 7 தூதர்களும் அப்படின்ற ஒரு பாடத்தை. அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப ஒரு ஷார்ட்டா ஒரு 1.5 மணி நேரத்துல நம்மளால எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க பார்த்திருப்போம். இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனுடைய சித்தம் இருந்தால் வருங்காலத்துல கூட அதை குறித்ததான விஷயங்களை குறிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரதர் சொன்ன மாதிரி கிதியோனின் நூதன யுத்தம். கிதியோனின் நூதன யுத்தம், கிதியோன்ஸ் பெக்யூலியர் வார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நிழலும் பொருளும் அடிப்படையாக வச்ச ஒரு பாடத்தை தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் இந்த பாடத்தை குறிச்சு அப்படின்னா, எப்படி இந்த ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாம சாத்தானை எப்படி எதிர்த்து ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த குறித்ததான ஒரு பாடமா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த மீதியானியர்கள் யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்க இருப்பாங்க 2வது. அப்புறம் 3வது யாரு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோனுடைய ஆர்மியில இருக்கிற போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஒரு 3 பேரை வச்சுதான் இந்த ஒரு பாடமே என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நகரும் அப்படின்றதையும் பார்க்கிறோம். சோ இவங்களை வச்சு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நூதன யுத்தத்தை அங்க என்ன பண்றாருன்னா அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். சோ வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழிவாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்னாகமத்துல நம்ம படிக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனே மோசையை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுங்க, மீதியானியர் இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா போய் சண்டை போடுங்க, போய் பழி வாங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யாரே சொல்றா அப்படின்னா தேவனே என்ன பண்றாருன்னா அங்க இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மோசே வழியாக அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது எப்ப நடக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னா, மோசே இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு 40 வருஷம் என்ன பண்ணாருங்க அங்க வனாந்தர பிரயாணத்துல அங்க வழி நடத்தி கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த நாட்கள்ல நடந்த ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த என்னாகமம் 31ஆம் அதிகாரத்துல இருக்குது. சோ மோசையும் என்ன பண்ணுவாருன்னா அங்க சண்டைக்கு போவாரு. ஒரு சைட்ல இஸ்ரேல் ஜனங்கள், இன்னொரு சைட்ல மீதியானியர்கள் இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதுல மீதியானியர்கள் பாத்தீங்கன்னா முற்றிலுமா தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுலயே 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல அவங்க சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மீதியானியர்களை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, புருஷர்கள் யாவரையும் என்ன பண்ணாங்கன்னா அங்க கொன்று போட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயம் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கிடைக்குது. இது எல்லாமே எப்ப நடந்தது அப்படின்னா வனாந்தர பிரயாணத்துல மோசே வழிநடத்தி கூட்டிட்டு வரும்போது நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 வருஷம் இவங்க கானான் தேசம் சேர்ந்துடுறாங்க. கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி என்ன ஆகுதுன்னா அங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படி நிறைய நியாயாதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா அங்க ஜோஷுவால இருந்து அப்படியே ஒருத்தரா அங்க வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல ஒரு நியாயாதிபதி தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கிதியோன் அங்க நியாயாதிபதியா இருக்கிற அந்த ஒரு கால பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அங்க வராங்க. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தர பிரயாணத்துல ஆல்ரெடி ஒரு வாட்டி தோத்துட்டாங்க. சோ அந்த ஒரு கோபம் வெறுப்பு இன்னும் அவங்கள்ட்ட இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
திருப்பி இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்க எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க திரும்பி வராங்க. ஏன்னா அங்க நம்ம படிக்கும்போது பார்த்தோம், புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா கொஞ்ச காலத்திலேயே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப் ஆகி திருப்பி என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட சண்டை போடுற அளவுக்கு அங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இவங்களோட தொழிலே என்னவா இருந்தது இந்த மீதியானியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருடுறதுதான். நல்லா திருடி திருடி என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய சொத்து சேர்த்து நல்லா என்ன பண்ண நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி பழி வாங்கறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க சண்டை போடுறதுக்கு அவங்களோட வந்து அங்க எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான நிறைய விஷயங்கள் அங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவனுமே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மீதியானியர்கள் கையில இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஓகேங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆல்ரெடி வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாம அங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ தேவனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கீழ்ப்படியில அப்படின்றதுனால மீதியானியர்களோட கையில அங்க என்ன பண்றாருன்னா அங்க ஒப்பு கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்ப இஸ்ரேலர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா போய் குகையிலையும் கெபிலையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க ஒளிஞ்சு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆக்சுவலா அவங்க ஹிஸ்டரி எடுத்து நம்ம பார்த்தோம்னா படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளவு கஷ்டம் இந்த மீதியானியர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எப்பயும் போல இஸ்ரேல் ஜனங்கள் திருப்பி என்ன பண்றாங்கன்னா தேவனை நோக்கி என்ன பண்றாங்கன்னா அங்க பிரேயர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏன்னா எகிப்துல இருக்கும்போது கூட ஒரு வாட்டி கூக்குரல் விடுவாங்கல்ல. சோ அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனை நோக்கி அங்க கூக்குரல் இடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே 6ஆம் அதிகாரத்துல 6 மற்றும் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரொம்ப ஒரு சிறுமைப்பட்டவர்களாக போய் குகையிலயும் எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க தேவனை நோக்கி அங்க என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படி முறையிடும் போது தேவன் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பயுமே தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா அப்படிதான் விட்டுருவாரு. அவங்க ஏதாவது தவறு செஞ்சா அவங்க உணர்ந்து திருப்பி அங்க வரணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல இருக்க புறஜாதி தேசங்கள்ட்ட என்ன பண்ணிடுவாருன்னா தேவன் அங்க விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் இப்பயும் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க விட்டுட்டாரு. இப்ப மீதியானியர்களோட கை வந்து ரொம்ப உயர்ந்து இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுடைய கை வந்து அங்க ரொம்ப கீழே தாழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களா அதுல இருந்து வெளியே வந்து இந்த மீதியானியர்கள் அவங்க சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு சண்டைக்கு என்ன பண்றாருன்னா ஒரு தலைவரை ஒரு லீடரை என்ன பண்றாருன்னா அங்க செலக்ட் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த லீடர் தலைவரோட பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லீடரையோ ஒரு தலைவரையோ செலக்ட் பண்ணோம்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்ல பலசாலியா பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுவோம். ஆனா தேவன் டோட்டலா என்னங்க அவருடைய ட்ரெண்டே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு மனுஷன் அங்க தேர்ந்தெடுக்கிறார் கிதியோன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கா அப்படின்னா சுத்தமா அவர்கிட்ட எந்த ஒரு அனுபவமே இல்ல. ஆனா தேவன் ஒரே ஒரு விஷயத்த பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கிதியோனை அங்க வந்து செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப தேவன் வந்து கிதியோனை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது கிதியோன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத வாசிக்கலாம் பாருங்க. அதே 6ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 16ஆம் வசனங்கள்.
14ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு ஓகேங்களா? அப்ப அவன் சிஸ்டர். சோ அப்ப 14ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதப்பா, நான் என்ன பண்றேன், அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. நீ கண்டிப்பா மீதியானியர்களை நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பா ஜெயிப்ப, அவங்கள ரட்சிப்பாய், இஸ்ரேல் ஜனங்களை நீ ரட்சித்து கூட்டிட்டு வருவ அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு அஷூரன்ஸ் மாதிரி அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கு பதில் கிதியோன் என்ன சொல்றாரு அப்படின்னா 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஓகேங்களா? அப்ப ஏன்னா ஆண்டவனே, நான் இஸ்ரேலை எதனாலே ரட்சிப்பேன்? ஏன்னா எல்லாருமே எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, குகையில போயிட்டு என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எப்படி போய் அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா என்ன சொல்றாருன்னா, மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது. ரொம்ப சின்ன ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அப்பன்னா நான் ஒண்ணுமே இல்ல. நான் ரொம்ப ஒரு சிறியவன். நான் ஒண்ணுமே இல்ல. எளியவன் நானு. என்ன போய் நீங்க இந்த மாரி ஒரு சண்டைக்காக அங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, தேவன் அங்க சொல்றாரு, இல்ல ஒரே மனுஷனை முறியடிக்கிறத போல நீ என்ன பண்ண போற? மீதியானியரை நீ முறியடிப்ப. அதனால நீ என்ன பண்ணுனா, அங்க நம்பிக்கையா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கிதியோன அங்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா இங்க கிதியோன்ட்ட இருந்த ஒரு அருமையான ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த ஒரு கேரக்டர பார்த்து தான் என்ன பண்றாருன்னா, தேவன் அங்க செலக்ட் பண்றாரு ஒழிய, அவர் எவ்வளவு சண்டை போட்டிருக்கிறாரு, அங்க எவ்வளவு விஷயங்கள் அவர் போராடி இருக்காரு, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் பார்த்து அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு லீடர்ஷிப்க்கு அவர் என்ன பண்றாருன்னா, அங்க செலக்ட் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதிலேயே படிக்கலாம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்கினது. அவன் எக்காளம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. ஓகேங்களா? அப்ப கிதியோன் அடுத்தது என்ன பண்றாருன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வராரு. போய் எக்காளம் ஊதுறாரு, ட்ரம்பட் ஊதுறாரு. ஊதி என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி என்ன பண்ண போறோம் நம்ம, மீதியானர்களை எதிர்த்து சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க எல்லாருக்கும் அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி சொல்லும்போது எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த ஒரு சண்டைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 32,000 பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க சண்டைக்கு அங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா மீதியானியர்கள் லட்சக்கணக்குல இருக்கிறாங்க. ஆனா அதுல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 32,000 பேர் வராங்க. அந்த மீதியானியர்கள் என்ன பண்ணலாம், போய் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவால்ல, ஒரு 32,000 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்க வந்திருக்கிறாங்க. சோ இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மீதியானியர்கள் அங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவருமே கொஞ்சம் சந்தோஷமா அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஆனா அடுத்தது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிதியோன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அங்க என்ன பண்றாருன்னா, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. 32,000 அப்படின்னு சொன்னோனே, இல்ல இல்ல அவ்வளோ பேர் என்ன வேணாம். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் நான் ஒண்ணு வைக்க போறேன். அந்த டெஸ்ட்ல எத்தனை பேர் பாஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும் நீ கூட்டிட்டு போப்பா. இவ்ளோ பேர் என்ன பண்ணாத, நீ 32,000 பேர நீ கூட்டிட்டு போகாத அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன டெஸ்ட் ஒண்ணு அங்க அங்க வச்சாரு அப்படின்னா, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பாத்தீங்கன்னா சாரி சிஸ்டர். அப்ப 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 32,000 பேர் என்னங்க ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, என்ன அப்படி ஜெயிச்சுட்டாங்கன்னா, இந்த 32,000 பேர் போய் மீதியானியர்களை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அப்ப என்ன சொல்லுவாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட யார் நல்லா பார்த்து வச்சிருக்கிறா? தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நல்லா வாட்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ இந்த மாரி நெறைய பேர் போய் ஜெயிச்சுட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிதான் பேசுவாங்க. அப்படின்றதுக்காகவே அங்க என்ன பண்றாருன்னா,
32,000 பேரை அனுப்பாம அதுல இருந்து கொஞ்சம் என்ன பண்றாருன்னா அங்க ஆட்களை அங்க கம்மி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 27,000 பேர் திரும்பி போய் விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு டெஸ்ட் அடுத்தது வைக்கிறாரு. இவ்வளவு பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணிடலாம், திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எத்தனை பேர் இப்ப போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 22,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க திரும்பி போயிடுறாங்க. அப்ப மீதி இருக்கிறது எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெறும் 10,000 பேர் தான் என்ன பண்றாங்கன்னா, கிதியோனோட அங்க சண்டைக்கு போறதுக்காக அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப கிதியோன் கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், என்னடா 32,000 பேர் இருந்தாங்க. இப்ப டக்குனு தேவன் என்ன பண்ணிட்டாரு, வெறும் 10,000 பேருக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் கூட கவலைப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, திருப்பி வராரு. திருப்பி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10,000 பேர் இருக்கிறாங்க தேவனே அப்படின்னு சொன்னோனே, இதுவும் ஜாஸ்தி தான். இப்ப என்ன பண்ணிரலாம், இதுலயும் இன்னொரு ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணிரலாம். இன்னொரு டெஸ்ட் நான் ஒண்ணு வைக்கிறேன். அந்த டெஸ்ட்ல யார் பாஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும் நீ என்ன பண்ணுனா, சண்டைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. சோ கிதியோனும் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் சொல்ற மாரியே என்ன பண்றாருன்னா, அங்க செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதிலேயே 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். ஓகேங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு, ஜனங்கள் இன்னும் அதிகம். இந்த 10,000 பேருமே ஜாஸ்திப்பா. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு என்ன பண்ணு, அங்க இறங்கி போக பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அங்க நான் ஒரு டெஸ்ட் என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு நான் ஒரு பரீட்சை அங்க வைக்க போறேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவங்கள மட்டும் தான் நீ என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும். உன்னோட யாரு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேனோ அவங்கள நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, உன்னோட கூட்டிட்டு போகக்கூடாது. அவங்கள நீ அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடணும்னா, நீ திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, தேவனே அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு செலக்ஷன் அங்க என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறாரு. யார் யாரு தான் அந்த சண்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாசிக்கலாம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். ஓகேங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு தண்ணீர் நீரண்டை கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு அவங்கள தண்ணி குடிக்க சொல்றாரு. சோ அவங்க 2 விதமா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜனங்கள் அந்த ஒரு 10,000 பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும். ஓகேங்களா? அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு நாய் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஓகேங்களா? சோ ஏன்னா நாய் எப்படி தண்ணி குடிக்கும்னு நம்ம பார்த்திருப்போம். சோ அதனால நம்மளுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஆக்சுவலா அடுத்த ஒரு வசனத்துல நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா, தன் நாவினாலே நக்கி நக்கி அந்த மாரி எப்படி யாரு குடிக்கிறாங்களோ அது ஒரு வகுப்பாரும். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி, ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு வகுப்பாரு முழங்கால் ஊன்றி அங்க என்ன பண்றாங்கன்னா, குனிஞ்சு அங்க தண்ணி அங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்கள ஒரு விதமாகவும் அங்க தனியா அங்க பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப 2 விதமாக தேவன் அங்க என்ன பண்றாருன்னா, அங்க பிரிக்கிறார் அப்படின்னா, நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கையில தண்ணிய எடுத்து அத என்ன பண்றாங்க, நக்கி நக்கி அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, இன்னொரு வகுப்பார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முழங்காலிட்டு ஊன்றி குனிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதே நம்ம 6 மற்றும் 7ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க.
6 மற்றும் 7ஆம் வசனங்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது ஓகேங்களா? அப்பன்னா கர்த்தர் சாரி சிஸ்டர். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து. ஓகேங்களா? ஏன்னா போன 5வது வசனம் நாய் குடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி வசனங்கள் போட்டிருப்பாங்க. சோ அதனால நம்மளுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல கிளியரா இருக்கு. தங்கள் கையால் அள்ளி, கையில எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள். அவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய லக்கம் 300 பேரு. மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க தண்ணி குடிச்சு. சோ 2 டீமா அங்க என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அங்க பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து 7ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஓகேங்களா? அப்ப கையில எடுத்து தண்ணி எடுத்து நக்கி யார் குடிச்சாங்களோ அவங்க மொத்தமே 300 பேர் தான். அவங்கள வச்சுட்டு நீ என்ன பண்ணுப்பா, சண்டைக்கு போப்பா அப்படின்னு கிதியோன்ட்ட சொல்றாரு. மீதி எத்தனை பேருங்க? 9700 பேரு. ஓகேங்களா? மீதியா இருந்த எல்லாரையுமே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முழங்கால் ஊன்றி அவங்க எல்லாம் தண்ணி குடிச்சாங்க. அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வீட்டுக்கு அங்க போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி ஒரு டெஸ்ட், தண்ணி குடிக்கிறதுல ஏன் இப்படி ஒரு டெஸ்ட் வந்து அங்க தேவன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தங்கள் கைகளால் அள்ளி அங்க நக்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லா தண்ணிக்குள்ள போய் என்ன பண்ணிட மாட்டாங்கன்னா முழுகிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு அலர்ட்னஸோட என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட கேப்டன் கிதியோன் அவரு எப்ப வேணாலும் என்ன பண்ணலாங்க கூப்பிடலாம். சோ அந்த ஒரு காஷியஸோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகள் யாராவது பக்கத்துல யாராவது வராங்களா அப்படின்றதையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு அலர்ட்டோடயே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா தலை ஃபுல்லா என்ன ஆகலுங்க உள்ள கீழே குனியில அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கையில எடுத்து குடிச்சுக்கிட்டே சுத்தி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா அங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அலர்ட்டாவே இருப்பாங்க. ஆனா மற்ற 9700 பேர் என்ன பண்ணாங்கன்னா முற்றிலுமா இறங்கிட்டாங்க. எங்க தண்ணியில ஃபுல்லா இறங்கி முழங்கால் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி என்ன நடக்குது அவங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சூழ்நிலையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னு ஒரு அலர்ட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எச்சரிக்கையோட அவங்க என்ன பண்ணலன்னா அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ண அந்த ஒரு 300 பேரை மட்டும் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா அங்க கிதியோனோட அங்க சண்டைக்கு அங்க அனுப்புறா. அப்படின்னா யார் ரொம்ப அலர்ட்டா இருக்கா, யாரு கேப்டனையே பார்த்துட்டு இருக்கிறா, யார் எதிரிகள் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க சண்டைக்கு அங்க அனுப்புறாரு. அப்படின்னா 32,000 பேர் வந்தாங்க சண்டைக்கு. இப்ப அது கம்மியாகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் 300 பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க போறாங்க. ஆனா கிதியோனும் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப விசுவாசமா அந்த 300 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு தேவன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா அங்க மீதியானியர்களோட அங்க போறாங்க. அங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மீதியானியர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப சண்டைக்கு 300 பேரை கூட்டிட்டு போறாரு. இப்ப அடுத்தது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா சண்டைக்கு போகணும்னா என்ன வேணுங்க? ஆயுதங்கள்ல என்னன்னா அங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அடுத்தது கூப்பிடுறாரு கிதியோன. அதுலயே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சிஸ்டர் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஒரு 300 பேரை கிதியோன் கூட்டிட்டு போறாரு. அந்த 300 பேரையே இப்ப 3 படையா பிரிச்சுட்டாரு. அப்ப ஒரு டீம்ல 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிரிச்சுட்டு அவங்க கையில ஆயுதங்கள் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு. ஏன்னா சண்டைக்கு போறாங்கல்ல. சோ அவங்கள்ட்ட ஆயுதங்கள் கொடுக்குறாரு. என்ன ஆயுதங்கள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருடைய கையிலயுமே என்ன கொடுக்குறாருன்னா ஒரு எக்காலம், ஒரு ட்ரம்பட், ஒரு எக்காலம் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறாரு. அடுத்தது வெறும் பானை, ஒரு பானை, காலி பானை என்ன பண்றாருங்க அங்க ஒருத்தருக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பானைக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு ஒரு தீவெட்டி என்ன பண்றாருங்க அதையுமே என்ன பண்றாருன்னா அங்க கொடுத்து அங்க என்ன பண்றாருன்னா
மீதியானியர்களோட நீங்க போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன கேப்டனா வச்சு அங்க என்ன பண்றாருன்னா தேவன் அங்க அனுப்பிச்சு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இவங்களும் என்ன பண்றாங்க, இந்த பானை, எக்காளம், இந்த தீவெட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டைக்கு அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலே 17ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 17ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஓகேங்களா. அப்ப கிதியோன் தான் என்ன பண்றாருன்னா முன்னாடி போறாரு. 3 டீமா ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த மீதியானியர்களை சுத்தி அங்க நிக்க வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா மீதியானியர்கள் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு இருப்பாங்க. சோ இப்ப இந்த 3 டீமும் 100 பேரை என்ன பண்ண போறாங்கன்னா கையில ஒரு தீவெட்டி, ஒரு எக்காளம், ஒரு பானை இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 3 டீமா ஃபார்ம் பண்ணி அந்த மீதியானியர்களை சுத்தி அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேனோ அதே போல நீங்களுமே என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டீமும் என்ன பண்ணுங்கன்னா அங்க பண்ணுங்க அப்படின்றதாங்க சொல்றாரு. சோ இவங்க போன டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடு ராத்திரி ஃபுல் இருட்டு ஒரு 2-3 மணிக்கு இருக்கும்ல, எல்லாம் செம டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது நல்ல இருட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க சுத்தி அவங்கள நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதிலே 18ஆம் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 18ஆம் வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். ஓகேங்களா. அப்ப நான் போய் ஃபர்ஸ்ட் செய்வேன். நான் என்ன செய்யறேனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட் எக்காளம் ஊதுனா நீங்களும் என்ன பண்ணுங்க, எக்காளம் ஊதுங்க. நான் பானையை போட்டு உடைச்சேன்னா நீங்களும் அடுத்தது என்ன பண்ணுங்க, பானையை போட்டு உடைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன பண்றேனோ அதே போல நீங்க எல்லாருமே அங்க என்ன பண்ணுங்கன்னா அங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க போறாங்க. போன உடனே கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு எக்காலத்தை அங்க ஊதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. எக்காலம் ஊதுன உடனே அந்த மீதி இருக்க 3 டீமுமே என்ன பண்றாங்க, 300 பேருமே அங்க சுத்தி நின்னுட்டு இருக்கிறாங்கல்ல. சோ அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த எக்காலத்தை அங்க ஊதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா அந்த ஒரு சவுண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா நினைச்சு பார்க்கலாம் பாருங்க. நடு ராத்திரி ஒரு 2-3 மணின்னு வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் இருட்டு, நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது திடீர்னுட்டு ஒரு பெரிய சவுண்ட், அது ஒரு 300 பேர் எக்காலம் ஊதுனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டை சுத்தி ஒரு 300 லாரி இல்ல ஒரு ட்ரக் ஹார்ன் அடிச்சா எப்படி இருக்கும்? நைட் 2-3 மணிக்கு ஒரு 300 லாரி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த 300 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க நின்னு எக்காலத்தை அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க துணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சவுண்ட் அங்க திடீர்னு கேட்கும் போது அங்க என்ன ஆயிடும்னா மனுஷர்கள் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி யார் ஏஞ்சிருவா அப்படின்னா மிருகங்கள் என்ன ஆயிடுங்க அங்க ஏந்திரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்த மிருகங்கள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணுங்க பயந்துகிட்டு அங்க ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன அடுத்தது என்ன பண்றாருன்னா கிதியோன் அவர் கையில வச்சிருந்த அந்த ஒரு பானை என்ன பண்றாருன்னா போட்டு அங்க உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இவர் உடைக்கும் போது ஏன்னா அதுக்குள்ள என்ன வச்சிருந்தாருன்னா தீவெட்டி அங்க வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அந்த பானையை போட்டு உடைச்ச உடனே அங்க ஒரு வெளிச்சம் அங்க என்ன ஆகுதுன்னா அங்க வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதே போலதான் அந்த 3 டீமுமே 300 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் செஞ்ச மாதிரியே பானையை போட்டு சக்குன்னு எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அந்த ஒரு தீவெட்டி அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க தூக்கி அங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நடு ராத்திரி இருட்டுல சுத்தி ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு லைட்டு, ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு, ஒரு எக்காலம் துணிக்குது அப்படின்னும் போது இந்த மீதியானியர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னே அவங்களால கிரகிக்கவே அங்க முடியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சுத்தி என்ன பண்ணிட்டாங்க, யாரோ வந்து நம்மள சுத்தி போட்டுட்டாங்க. நம்ம எல்லாரையும் என்ன பண்ண போறாங்க இப்ப சாவடிக்க போறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்போட நடு ராத்திரியில திடீர்னுட்டு என்ன பண்றாங்கன்னா ஏந்திரிக்கிறாங்க. கையில என்னென்னலாம் அவங்களுக்கு ஆயுதம் கிடைச்சதோ அதை வச்சு சுத்தி இருந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா கிதியோனும் அந்த ஒரு 300 பேரும் என்ன பண்ணல, மீதியானியர்களோட அந்த ஒரு கேம்புக்குள்ளேயே வரல.
எல்லாம் சுத்தி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த விஷயத்த அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா மீதியானியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாரோ உள்ள வந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்போட கையில என்னென்னலாம் ஆயுதங்கள் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் இருட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சுத்தி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அங்க வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்களே அவங்க எல்லாரையும் வெட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீதியானியர்கள் அங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நூதனமான ஒரு யுத்தம் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா, கிதியோன வச்சு அங்க செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப அப்படின்னா தேவனுக்கு வந்து எது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பலம் நெறைய ஆட்கள் பலம் என்ன இல்லங்க. அவருக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒரே ஒருத்தர் இருந்தா கூட போதும். அந்த ஒருத்தர வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி அற்புதங்கள அங்க என்ன பண்ணுவாருன்னா, அங்க செய்வாரு. யாருமே நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. வெறும் 300 பேர் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவ்ளோ லட்சக்கணக்கான ஜனங்கள அங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா, இவங்க சண்டைக்கு போகும்போதே எப்படிதான் போறாங்க அப்படின்னா, ஒரு பானை எடுத்துட்டு போறாங்க, எக்காளம் எடுத்துட்டு போறாங்க, தீவெட்டி எடுத்துட்டு போறாங்க. சண்டைக்கு போகும்போது ஊர்ல இருக்கவங்கலாம் பார்த்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா கேலி கிண்டல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா, அவங்கள வச்சும் அந்த ஆயுதங்கள வச்சுமே தேவன் அங்க என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, மிகப்பெரிய ஒரு அற்புதத்த அங்க என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க செஞ்சிருக்கிறார். அப்பன்னா, தேவனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு குணலட்சணம் மட்டும் தான். அந்த மாரி ஒரு குணலட்சணம் உள்ளவர் யாராவது இருந்தா, அவர வச்சு தேவன் என்ன வேணா என்ன பண்ணலாம்னா, அங்க செய்வார். அது வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இப்படிதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதி காலத்துல 6ஆம், 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, அங்க நடந்து அங்க முடிஞ்சது. கிதியோனும் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க மீதியானியர்கள அங்க வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நிழல் நம்ம பார்த்து முடிச்சோம். இப்ப இதோடைய பொருள் என்ன பண்ணலாம்னா, நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. சோ அப்ப இதுல மொத்தமே 3 பேர் தான் அங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு யாருன்னா, கிதியோன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படை வீரர்கள். கிதியோனுடைய படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 3வது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 3 பேரும் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு பாடத்த கூட நம்ம ஈஸியா பார்த்து என்ன பண்ணிடலாம்னா, அங்க முடிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் யார வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மீதியானியர்கள வச்சு அங்க என்ன பண்ணலாம்னா, அங்க பார்க்கலாம். அப்பன்னா மீதியானியர்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க? ஏன்னா நம்ம இந்த மாரி பாடங்கள் நெறைய பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஏறக்குறைய நம்ம ஒரு 40, 45 பாடங்கள் இதுவரைக்கும் இத்தனை மாசங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? நெறைய விஷயங்கள் நிழலும், பொருளுமா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கம்பேர் பண்ணி நெறைய பாடங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அங்க பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அந்த ஒரு வரிசையில இந்த ஒரு பாடத்துல கூட மீதியானியர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது யார அடையாளப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம நேர்ல இருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? கேட்டு பதில் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா, அதோட ஆன்சர்ஸ கூட நான் சொல்லிர்றேன். என்ன அப்டின்னா, மீதியானியர்கள் யார அடையாளப்படுத்துறாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தானை அங்க அடையாளப்படுத்துறாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன் சாத்தான அடையாளப்படுத்தணும் அப்டின்னா, மீதியானியர்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டும், சாத்தானுடைய மைண்ட் செட்டும் 2ம் ஒரே மாரி தான் அங்க இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா மீதியானியர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு வாட்டி தோத்துட்டாங்க. திருப்பி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஏன்னா தேவன் சொல்லிக்க என்னோட சொந்த ஜனம், என்னோட சொந்த மக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவங்கள்ட்ட அந்த மீதியானியர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல சாத்தானுக்கும் ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சாத்தான் கூட யார தான் அங்க வந்து டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாரி. சோ யார தான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகள தான் சாத்தானுமே என்ன பண்ணுவான்னா, அங்க டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஓகேங்களா? நம்மள்ட்ட தான் சொல்றாரு பேதுரு. என்ன சொல்றாருன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசானவன் என்ன பண்றாங்க?
கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா எல்லாரையுமே அவனோட டார்கெட்ல, இந்த ஒரு உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுமே அவனுடைய டார்கெட்ல இருக்கிறாங்களா, இல்ல நம்ம மட்டும் தான் அவனுடைய டார்கெட்ல இருக்கோமா? ஏன்னா அவனுடைய டார்கெட்ல யாரு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மட்டும்தான் அவனுடைய டார்கெட்ல அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா அவனை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டுங்களா? சாத்தான பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு அருமையான ஒரு பாடம் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்திருப்போம். அவன் எங்க இருந்தான்? எப்படி கீழ விழுந்தான்? அவன் எப்படி படைக்கப்பட்டிருந்தான்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவனுடைய அழிவு என்ன? அப்படின்னு ஃபுல் ஹிஸ்டரி சாத்தான குறிச்சு யாருக்கு மட்டும் தான் தெரியும்னா, உலக ஜனங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு மட்டும் தான் அங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ அப்படிப்பட்டதுனால நம்ம மேலதான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவனுடைய பார்வை அங்க இருந்துகிட்டே இருக்கும். நம்மள எப்படி வஞ்சிக்கலாம் அப்படின்றதுதான் அவனுடைய டார்கெட்டாவே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே போலதான் மீதியானியர்களும் என்ன பண்ணாங்கன்னா, மத்த ஜனங்கள்ட்ட எல்லாம் போகல. தேவனுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட மட்டும் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா மீதியானியர்கள் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தானை அங்க அடையாளப்படுத்துறதாக அங்க இருக்குது. அடுத்தது யார கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா மொத்தமே 3 பேர் தான். கிதியோனு, கிதியோனுடைய அந்த ஒரு ஆர்மியில இருக்க போர் வீரர்கள், அதுக்கப்புறம் மீதியானியர்கள். ஓகேங்களா? அந்த மீதியானியர்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது யார கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிதியோன் நம்மளுடைய கேப்டன் என்ன பண்ணலாம்னா, அது யார அடையாளப்படுத்துது அப்படின்றத கூட என்ன பண்ணலாம்னா அங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மீதியானியர்களை அழிக்கிறதுக்குன்னே தேவன் யார செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிதியோன் அங்க என்ன பண்ணாருன்னா அங்க செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல இங்க பொருள்லயுமே சாத்தானை அழிக்கிறதற்கு தேவன் அங்க யாரதான் செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அங்க என்ன பண்றாருன்னா அங்க செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா கிதியோன் யாரை அடையாளப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொருள்ல நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க அடையாளப்படுத்துறவராக அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஓகேங்களா? அப்படின்னா பாவம் செய்கிறவன் பிசாசினோடே உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரர் அங்க என்ன பண்றாருன்னா வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிசாசியும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கிறதுக்கு தான் யார் அங்க வந்தார்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப 2 பேருமே என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு விஷயம் மேட்ச் ஆகுது. கிதியோனும் மீதியானியர்களை அழிக்க அங்க வந்தாரு. இயேசு கிறிஸ்துவும் சாத்தானை அழிக்கிறதுக்காக அங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான அந்த ஒரு கேரக்டர் கூட என்ன ஆகும்னா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அங்க கிதியோனை கேட்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, அவரு சண்டைக்கு கூப்பிடும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, மனாசே கோத்திரத்திலே நான் எப்படி இருக்கேன்? என் குடும்பத்தில் மிகவும் எளியவன் அப்படின்றார். அதே மாதிரி என் தகப்பன் வீட்டிலும் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்றார். அப்படின்னா ரொம்ப ஹம்பிளா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேலைக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் வந்து சரிப்பட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஹம்பிளா தாழ்மையா அங்க என்ன பண்றாருன்னா, சில விஷயங்கள் அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம இந்த சைடும் நம்ம பொருள்ல வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்படிதான் இருக்கிறாருங்க. ரொம்ப தாழ்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவரை சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சிறுமைப்படுத்திக்கிட்டார். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவர் வந்து ஹம்பிளா ரொம்ப தாழ்மையா அங்க வாழணுமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில அங்க வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பொறந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா, எங்கதான் பொறந்தாரு பார்க்கிறோம். ஒரு மாட்டு கொட்டாயில தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? நம்மலாம் எங்க பொறந்துரும்? ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட, எப்படியும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கூட்டிட்டு போயிட்டு அங்கதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அங்க பொறந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆனா, சாத்தானையே அழிக்க பொறந்த நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க பொறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மாட்டு கொட்டாயில அவர் என்ன பண்றாருன்னா, அங்க பொறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றாரு, இந்த ஹம்பிள்னஸ் இருக்குல்ல, இந்த தாழ்மை, அது வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது.
பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஹம்பிளா தாழ்மையா அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அது ரொம்ப 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 பலம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது இயேசு கிறிஸ்துட்ட ஏராளமா அங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அவருடைய இந்த ஒரு 33 வருஷம் வாழ்க்கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு இருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா, எதுவுமே இல்ல. இந்த பூமியில அவர் வாழ்ந்தப்ப, அவருக்குன்னு எந்த ஒரு விஷயமுமே அவருக்குன்னு அவர் பேர்ல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஓகேங்களா? அப்படின்னா அங்க அழகா சொல்றாரு. நரிகளுக்கு குழிகளும், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆனா மனுஷகுமாரனுக்கும் என்ன இல்லங்க? தலை சாய்க்கிறதுக்கு கூட, அவர் தூங்குறதுக்கு கூட அவருக்குன்னு ஒரு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாரி எந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப தாழ்மையா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னொரு இன்சிடென்ட் கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரைத் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்றாருங்க, வாலிபர் வந்து சொல்றாரு என்ன, நீங்க வந்து ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நல்லவர் அப்படின்ற ஒரு பேர கூட அவரால என்ன பண்ணிக்க முடியலங்க. அங்க ஏத்துக்கொள்ள ஆக்சுவலா அவர் நல்லவர் தான். கரெக்ட்டுங்களா? அவரு ஆனா எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, "நீ என்னை நல்லவன் என்று எப்படி நீ சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவன் ஒருவர் தான் என்னங்க நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பன்னா எந்த அளவுக்கு தாழ்மையா இறங்கி அங்க ஒரு விஷயங்கள அங்க சொல்றார். அவரே நல்லவர் தான். ஆனாலுமே அத கூட அவர் அக்செப்ட் பண்ற அந்த ஒரு மைண்ட்ல அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது எல்லா புகழுமே தேவன் ஒருவருக்கு தான் அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றார். அப்புறம் அந்த அளவுக்கு தாழ்மையாக அங்க இருந்திருக்கிறார். சோ கிதியோனுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப தாழ்மையா இருந்தார். அதே போல இங்கேயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே எப்படி இருக்கிறார்ன்னா, ரொம்ப தாழ்மை உள்ளவரா அங்க இருக்கிறார். சோ அதனால தான் தேவனே அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்புறம் அந்த தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு விஷயமாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுல இப்ப நம்ம 2 பேர் கண்டுபிடிச்சிட்டோம். கிதியோன் யார் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மீதியானியர்களும் நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். சாத்தானே அங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப 2வதா நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா, படை வீரர்கள். கிதியோனோட ஆர்மில என்ன பண்ணாங்க? படை வீரர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா இவங்க தான் எந்த ஆயுதம் குடுத்தாலும் என்ன பண்ணாங்க? பானையோ, சட்டியோ எது குடுத்தாலும் என்ன பண்ணாங்க? ரொம்ப தைரியமாக தேவன் மேல விசுவாசத்தோட அங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க போய் அங்க சண்டை போட்டாங்க. அதே மாரி ஆரம்பத்துல நெறைய பேர் 32,000 பேர்லாம் வந்தாங்க. ஆனா கடைசியா ரொம்ப விசுவாசத்தோட, கேப்டனோட அங்க போய் நின்று சண்டை போட்டவங்க யாரு அப்டின்னா, ரொம்ப கம்மியான ஒரு ஜனங்கள் மட்டும் தான் அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல தான் அங்கேயுமே அந்த ஒரு கம்மியான ஜனங்கள் போய் என்ன பண்ணாங்கன்னா, அங்க மீதியானியர்கள் அங்க வென்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஒரு ஜனங்கள் தான் என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, கேப்டனோட சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, சாத்தானை கூட அங்க ஜெயிக்க போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா இந்த போர் வீரர்கள் யாரு? கேப்டனோட சேர்ந்து அங்க இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா, "நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி." அப்ப நீயும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தான் அங்க என்ன பண்றோம்னா, அங்க அந்த ஒரு போர் சேவகனாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தீங்கு அனுபவிக்கணும். அப்பன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம தாங்கறதுக்கும், அத கடந்து போகுறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதனால தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு தீங்கு அனுபவிச்சு, அங்க நம்ம ரெகுலரா நம்மளுடைய வாழ்க்கைய அங்க மாத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு சாத்தான் அங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, தோற்கடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு எதிரி தான். அது தேவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு எதிரி தான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா,
சாத்தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம இத ஆதியிலே என்ன பண்ணியிருப்போங்க, இந்த ஒரு ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு பாடத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படின்னா நம்ம இத ஆரம்பத்திலேயே நம்ம கூட இத பார்த்திருப்போம். அப்படின்னா இந்த ஒரு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவும் அவரோட சேர்ந்து அந்த ஒரு சபை வகுப்பாரும் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க சாத்தானே அங்க நசுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சாத்தானை கொல்றதே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கேப்டனும் அவர் கேப்டனோட இருக்கிற அந்த ஒரு டீம் மெம்பர்ஸும் தான் அப்படின்றதுமே அங்க பார்ப்போம். ஆனா முன்னாடியே நம்ம வாசிச்ச மாதிரி நிறைய தீங்கு அனுபவிக்க நம்ம என்ன பண்ணணும்னா அங்க ரெடியா இருக்கணும். ஒரு போர் சேவகன் அப்படின்னா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? ஏன்னா அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். ஆனாலுமே அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்து அங்க செய்ய வேண்டியவர்களா எப்பயுமே அலர்ட்டா அங்க என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கணும்னா அங்க இருக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தலை கூட அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தாரு நம்மளுடைய தலை. ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளோட கேப்டன் என்ன பண்ணிருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன பண்ணினா இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்குங்க? இங்க இந்த வசனங்கள்ல பேதுருட்டையும் அப்புறம் அந்திரேயாட்டும் என்ன பண்ணாருன்னா அங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்ற. ஏன்னா கேப்டன் போறாரு, பின்னாடியே என்ன பண்றாருங்க ஒரு டீம அங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமே அங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு இன்விடேஷன் அங்க எல்லாருக்குமே அங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது கூட வாசிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஓகேங்களா? அப்ப கேப்டன் கூப்பிடும் போது என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்? திரளான ஜனங்கள் அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னைக்கு வரைக்குமே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்க இயேசு கிறிஸ்துவ தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நாங்க பின்பற்றோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா கிதியோன் கூட அந்த கேப்டன் கூட என்ன பண்ணாருங்க ஃபர்ஸ்ட்? இந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி எக்காலம் ஊதினார் ஃபர்ஸ்ட். எக்காலம் ஊதி இந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர் வந்தாங்க? திரளான ஜனங்கள் நிறைய பேர் 32,000 பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போலதான் இங்கேயுமே நம்மளுடைய கேப்டன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடும் போது திரளான ஜனங்கள் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா அங்க வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா தேவன் அதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் வச்சு என்ன பண்ணிட்டாரு அங்க கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 32,000 10,000 ஆச்சு. அதுக்கப்புறம் சண்டைக்கு போகும்போது எத்தனை பேர் தான் போனாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பேர். வெறும் 300 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா அங்க சண்டைக்கே கேப்டனோட அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு வரிசையை கூட நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பாடத்துல கூட பார்த்திருப்போம். அதாவது 32,000 பேர், அப்புறம் 10,000 பேர், வெறும் 300 பேர் அப்படின்னு சொல்லும் போது இது கூட என்ன ஆயிட்டே இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரி இருக்கு. இதே ஒரு இன்சிடென்ட்ட இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்துல கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களான்னு பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் அழைக்கப்படும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா திரளான ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த ஜூம் கிளாஸுக்கு கூட எத்தனை பேர் தான் ஆரம்பத்துல வந்தாங்க ஜூலை மாசம் தொடங்கும் போது? நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்தாங்க. 70 பேருக்கு மேல இங்க ஃபர்ஸ்ட் டேவே என்ன பண்ணாங்கன்னா அங்க அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் தான் இருக்கிறோம்? அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவன் ஒரு டெஸ்டா வைக்க அங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க சத்தியத்தை விட்டுட்டு அங்க பின்னோக்கி அங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா நிறைய பாடங்கள் பார்த்திருப்போம். ஆத்மா, நரகம், திருத்துவம், அந்தி கிறிஸ்து. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பாடங்கள் நம்ம பார்க்க என்ன ஆயிடுதுன்னா அது அவங்களுக்கு ஏத்துக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்தந்த டெஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா
பின்னோக்கி அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களா அங்க வாழ்றது எத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி ஜனங்கள் தான். நம்ம கூட சபை அப்படின்ற ஒரு பாடத்துல பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா இதெல்லாம்? அப்ப எத்தனை பேர் தான்? அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 பேர் தான் கேப்டனோட அங்க போறாங்க. இங்க எத்தனை பேர் தான் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெறும் 1,44,000 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனா தேவன் அங்க எடுத்தோடனே ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அங்க வச்சார்ல எப்படி? பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணிடலாம்? திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கேயுமே அதே போலதான் என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அங்க வந்தாங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருந்தது. ஆனா அதுக்கேற்ற ஒரு கிரியைகள் அங்க செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க கண்டிப்பா அங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலைக்கு வரும்போதே என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஜனங்களுடைய கவுண்ட் என்ன ஆயிடுது? அங்க கம்மியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே சபை பாடத்திலே பார்த்திருப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே விசுவாசம் இருந்திருக்கும். ஸ்கூல் கட்டுனாங்க, காலேஜ் கட்டுனாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க, சர்வீஸ் பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஆனா தேவனுக்கேற்ற கிரியைகள் அங்க பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் அத என்ன பண்ணாங்கன்னா அங்க செஞ்சாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கேப்டனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி அங்க செஞ்சவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அங்க 10,000 32ல இருந்து 10,000 வந்துருச்சு. அதே போல இங்கேயும் நிறைய பேர் உள்ள வந்தாங்க கிறிஸ்தவர்களா. ஆனா அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாரி வாழ்றவங்க எத்தனை பேர் அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஜனங்கள் மட்டும் தான் அங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு மனுஷனுக்கு கூட என்ன இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு. போய் எல்லா பொக்கிஷத்தையும் என்ன பண்ணு? குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அவரால என்ன பண்ண முடியலங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர முடியல. ஒரு டெஸ்ட்டா தேவன் அங்க வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பின்னோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் அங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட யோவான் 6:66ல வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாத்தீங்களா? அப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்டே வர்றாரு இயேசு கிறிஸ்து. ஆனா சில விஷயங்கள கேட்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நெறைய பேர் அங்க அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பின்னாடி வராம அங்க பின்வாங்கி போனார்கள். சோ டெஸ்ட் வைக்க வைக்க எல்லாராலயும் என்ன பண்ண முடியலங்க, அங்க நிலைச்சு நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு குரூப்ல என்ன ஆயிடக்கூடாது, ஏன்னா நெறைய பேர் வீட்டுக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அங்க இருந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு வாலிபன் கூட வந்து கேட்கிறாரு. அது கூட வாசிச்சிடலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஓகேங்களா? நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயத்த அவங்களால என்ன பண்ண முடியலங்க. அவங்களுடைய வாழ்க்கையில, கிரியையில அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, செஞ்சு காட்ட முடியல. ஆனா விசுவாசம்லாம் இருந்தது. கரெக்ட்டுங்களா? எல்லாம் வந்தாங்க அவர் பின்னாடி. ஆனா அவருக்கு ஏற்ற ஒரு கிரியைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க எல்லாருமே பின்னோக்கி அங்க போயிட்டாங்க. இதே இயேசு கிறிஸ்து நினைச்சு பாருங்களேன். "உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? Zoomல கூட இந்த ஒரு கவுண்ட் 70, 100ஆ கூட என்ன ஆயிருக்கும்? ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப கும்பல் யாருக்கு தேவையில்ல? தேவனுக்கு அங்க தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? சோ ரொம்ப கம்மி ஜனங்கள வச்சு தான் அந்த ஒரு மீதியானியர்கள கூட அங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த கேப்டன் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்ற விஷயங்களை அங்க செய்யற ஜனங்கள் அங்க இருந்தாங்களா அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் அங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்தாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த 32,000 பேருக்கு எது ரொம்ப இருந்தது அப்படின்னா, விசுவாசம் அங்க என்னன்னா ரொம்ப இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வசனம் கூட வாசிச்சிடலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக
நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கிட்டாங்க. யாருங்க? தேவன் நம்மள என்ன பண்றாருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கிட்டாங்க. ஆனா அதுக்கேற்ற கிரியைகளை அதுக்கப்புறம் செய்யறாங்களா அப்படின்னா அங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் அங்க இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் வருகையில வரும்போது அங்க ஒரு விஷயம் அங்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகேங்களா? அப்படின்னா இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் 32,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 32,000 பேர்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்ற கடவன் அப்படின்றார். ஓகேங்களா? ஆனா அத இவங்களால செய்ய முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க முடியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத செஞ்சாதான் யாரு ஜெயிக்க முடியும்? சாத்தானே அங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 32,000 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10,000 ஆயிடுச்சு. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த 32,000 என்ன ஆயிடுச்சு? வெறும் 10,000 அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அங்க கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறமும் இயேசு கிறிஸ்து இன்னொரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சோ என்ன ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாசிக்கலாம் பாருங்க. அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம இதெல்லாமே நம்ம ஒரு பாடமா பார்த்திருப்போம். 3 வழிகள் அப்படின்ற ஒரு பாடத்துல பார்த்திருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அந்த இடுக்கமான ஒரு பாதையில தான் அவர் என்ன பண்ணாருன்னா அங்க போனாரு. அந்த கேப்டன ஃபாலோ பண்ணி பின்னாடி போறவங்களுமே எப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த இடுக்கமான ஒரு பாதையில தான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா அந்த 22,000 பேருக்கு என்ன பண்ண முடியல? ஆமா. அந்த இடுக்கமான ஒரு பாதையில அந்த ஒரு கேப்டன ஃபாலோ பண்ணி அவங்களால போக முடிஞ்சதா அப்படின்னா, அங்க போக முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கவுண்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அங்க என்ன பண்றோம்னா, அங்க சொல்றோம். சோ அது பண்ண முடியாததுனால அங்க என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெறும் 10,000 பேர் அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஒரு 10,000 கவுண்ட்க்கு அங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த 10,000 பேர் இருக்கிறாங்களா, இவங்க யார அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப அந்த ஒரு 10,000 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ட பாஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. ஓகே தேவனே, நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்றோம். பலியினாலே என்னோட என்ன பண்றாங்க? உடன்படிக்கை போடுறோம் அப்படின்ற மாரி என்ன பண்றாங்கன்னா, தேவனோட அங்க என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை போட்ட அந்த ஒரு ஜனங்கள அங்க குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதாவது சொல்றாரு, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு. அப்படின்னா தேவனே அங்க என்ன ஒரு பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தவான்கள். அப்படின்னா அடுத்தது என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா, சான்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வராங்க விசுவாசத்தின் மூலியமாக. அடுத்தது யார் அங்க வந்தா தேவன்ட்ட அங்க வந்து ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன தேவன் ஒரு பேர் கொடுக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தவான்கள். ஆனா அந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பலியினாலே என்ன பண்ணணுங்க, அங்க அனுதினமும் ஜீவ பலியாக அங்க தேவன்ட்ட என்ன பண்ணணும்னா, அங்க அவங்களுடைய வாழ்க்கையே அங்க குடுக்கிறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் என்ன ஒரு பேர் குடுக்கிறாருன்னா, அந்த பரிசுத்தவான்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இந்த ஒரு பரிசுத்தமாக்குதல் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணணும்னா, அங்க செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி அவங்களுடைய மரண பரியந்தம் அந்த ஒரு பரிசுத்தமாக்குதல் அவங்க செஞ்சு காட்டுனாங்க அப்படின்னா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு 300 பேர்ல ஒருத்தராக அவங்க என்ன பண்ணலாம்? அங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதான் மத்தேயு 24:13 பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கடைசி வரைக்கும் எல்லா டெஸ்ட்லயும் அங்க யார் பாஸ் பண்றாங்களோ, அவங்க தான் கேப்டனோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா
உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் விசுவாசம் வேணும். நம்மள நீதிமான் ஆக்குறாரு. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனோட அங்க என்ன பண்ணோம், பலியினாலே ஒரு உடன்படிக்கையை அங்க போட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கு அடுத்தது என்ன ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த 10,000த்துல இருந்து 300 பேரா அங்க வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அந்த ஒரு சம்பவத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, 10,000த்துல இருந்து 300 பேர் வரதுக்கு என்ன ஒரு டெஸ்ட் வச்சாருங்க தேவன். தண்ணீர் என்ன பண்ணாருங்க, அங்க குடிக்க வச்சு அங்க என்ன பண்ணாருன்னா, ஒரு டெஸ்ட் வச்சாரு. அதுல கூட பார்த்தோம். யாரு ரொம்ப அலர்ட்டா இருந்து, தண்ணியும் குடிச்சுக்கிட்டு, அவங்களுடைய கேப்டனையும் பார்த்துக்கிட்டு, அதே மாரி சுத்தி எதிரிகளையும் அங்க ஒரு கண்ணோக்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் தான் தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு சண்டைக்கு அங்க கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா தண்ணீர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு நல்லாவே தெரியும். ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க. அப்பன்னா வேத வசனங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க தண்ணீரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா, வெறும் தண்ணீரையே குடிச்சிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது அங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா, அங்க வெறும் தண்ணீரையே நல்லா என்ன பண்ணாங்க, முழங்கால் இட்டு அங்க குப்புற விழுந்து அங்க தண்ணி குடிச்சவங்கள தேவன் அங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா, இதே என்னவும் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களோட கேப்டனையும் என்ன பண்ணாங்கன்னா, அங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பன்னா இயேசு கிறிஸ்துவையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வேற யாராவது எதிரிகள் சுத்தி வராங்களா? அப்படின்னா நம்முடைய எதிரிகள் யார் அப்படின்னா, சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் நம்மள ஏதாவது பண்ணுதா? அப்படின்றதையுமே அங்க என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா, அங்க பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி யார் பார்த்து இந்த ஒரு ஓட்டத்த ஓடுறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு கேப்டனோட சேர்ந்து அங்க போகிற ஒரு விஷயம் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. எபிரெயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரெயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஓகேங்களா. அப்ப யார கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது, பரம அழைப்புக்கு ஹெவன்லி காலிங் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, தேவன் அங்க குடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா. சோ அதுக்குதான் பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணணும், அங்க கவனிச்சு பார்க்கணும். அப்பன்னா வசனத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது. அதோட அடுத்ததும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரோல் மாடல், நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேப்டனையுமே என்ன பண்ணணும்னா, அங்க கவனிச்சு பார்க்கணும். ஒரு கண் அங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு இயேசு கிறிஸ்து போல ஒரு போட்டோ செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நம்ம டாலரோ, இல்ல நம்ம வீட்ல ஒரு போட்டோவோ மாட்டிக்கலாமா? ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அப்பன்னா என்ன கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலயுமே இயேசு கிறிஸ்துவா இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்றத என்ன பண்ணணும்னா, அங்க கவனிச்சு பார்க்க வேண்டியவர்களா இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குதா, அந்த இடத்துல நம்ம எப்படி செயல்படணும், எப்படி கிரியைகள் செய்யணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து அங்க செஞ்சா எப்படி இருக்குமோ, அதே போல நம்மளுமே செய்யணும். அந்த குணலட்சணத்த அங்க காட்டணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விஷயத்திலயும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயத்த எப்படி செஞ்சிருப்பார்? அப்படின்றத யோசிச்சு, யோசிச்சு யார் செய்றாங்களோ, அவங்கள தான் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க. அப்ப நம்மளுடைய கேரக்டர்ஸே என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவ போல அங்க மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அப்ப தண்ணியும் குடிக்கணும். நம்மளுடைய கேப்டனையுமே அங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி வாசிச்ச வசனம் தான். சாத்தானும் நம்மளுடைய எதிராளியாகிய சாத்தான் என்ன பண்ணணுங்க, அவன் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் நம்மள என்ன பண்ணிடுவான்னா, விழுங்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளுடைய எதிரியையுமே அங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா, அங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பலியிட்டதுக்கு அப்புறம் நம்ம சங்கீதம் 55ல வாசிச்சோம்ல. பலியினாலே உன்னோடு என்ன பண்றான், அங்க ஒரு உடன்படிக்கை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 3 விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க தொடர்ந்து செய்றவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்க, அந்த ஒரு பரிசுத்தமாக்குதலுக்குள்ளாக அங்க கடந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இப்ப கேப்டன் நம்மள்ட்ட என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 3 ஆயுதங்கள என்ன பண்றாருங்க, அங்க குடுக்குறாரு. அப்படித்தானே அங்க குடுத்தாரு. 300 பேர் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருங்க,
3 ஆயுதங்கள் அங்க கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அங்க போருக்கு போங்க சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்களா? மீதியானியர்களை அங்க ஜெயிக்கிறதுக்கு. அதே போலதான். அப்ப என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்காளம், தீவட்டி, பானை அப்படின்னு சொல்லிட்டு இது 3 வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த ஒரு 3 நம்ம அங்கேயே பார்த்தோம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு 300 பேரு மீதியானியர்களோட சண்டை போடுறதுக்காக வெறும் இந்த 3 பொருட்களை எடுத்துட்டு போனா அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க ஊர் ஜனங்கள் எல்லாருமே? ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரர்கள். அங்க லட்சக்கணக்கான மீதியானியர்கள் இருக்காங்க. எவ்வளவோ ஆயுதங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ பானையெல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, சண்டைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா கேலி கிண்டல் அங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதே போலதான் இங்கேயுமே நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றணும் அப்படின்னா, நம்மளையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதே போலதான் இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, கேலி கிண்டல் அங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஓகேங்களா? அப்படின்னா அழகா சொல்றாரு, தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலமுள்ளவைகளை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பலவீனமானவர்களை தான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க தெரிந்து கொள்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அங்க எப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களோ அதே போலதான் நம்மளையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியக்காரர்கள் அப்படின்ற ஒரு பேர் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அங்க எந்த நம்ம வெப்பன்ஸ் எடுத்துட்டு போனோமோ அதை வச்சுதான் அவங்க எல்லாருமே அங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதனால இங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப தைரியமாக தேவன் மேலயும் நம்மளுடைய கேப்டன் ஆகிய இயேசு கிறிஸ்துவ மேலயும் ரொம்ப தைரியமா நம்ம நம்பிக்கை வச்சு அங்க அவர் கண்மூடித்தனமா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்மளோட அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றாரு 2:21 வாசிச்சிடலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுடைய ரோல் மாடலே யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பாத சுவட்டுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டு போயிட்டாரு. அதாவது நடந்துட்டு போயிட்டாரு. இப்படிதான் நீங்க வரணும் அந்த இடுக்கமான பாதையில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதே பாத சுவட்டுல நம்ம நடந்தோம் அப்படின்னா, அவர் எங்க போய் சேர்ந்தாரோ அதே இடத்துக்கு நம்மளுமே என்ன பண்ணிடலாம்னா அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு பொருட்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போனாவே அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கண்மூடித்தனமாக இயேசு கிறிஸ்துவை அங்க பின்பற்றவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ போன உடனேயே ஃபர்ஸ்ட் கிதியோன் அங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, எக்காலத்தை என்ன பண்ணாருங்க, அங்க ஃபர்ஸ்ட் ஊதுனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஊதுவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 300 பேரும் அதே போல அங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கேயும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா, ஒரு எக்காலம் அங்க துணிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஓகேங்களா? அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு எக்கால சத்தம் கொடுத்து அவங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கூட்டி சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னா, தீவெட்டி என்ன பண்ணாருங்க, அங்க வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா பானையை போட்டு உடைக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து தீவெட்டி அந்த ஒரு வெளிச்சம் என்ன ஆகுதுன்னா அங்க வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இங்கேயுமே என்ன பண்றாரு நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு சத்தியத்தின் மூலியமாக என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் அங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்றதையுமே என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். சோ அப்போ அந்த ஒரு தீவெட்டி அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் போதே, நம்ம இந்த ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டோம் இந்த ஒரு 4-5 மாசமா நிறைய வாங்கிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்ப வாங்குன நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னும் நிறைய ஜனங்களுக்கு இந்த ஒரு வெளிச்சத்தை, இந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, அங்க எடுத்து அங்க எடுத்துட்டு போய் அங்க குடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்.
மெயினா என்ன அப்படின்னா நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலியமாக இந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க எடுத்துட்டு போயிட்டு மத்த ஜனங்கள்ட்டையுமே அங்க சேர்க்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் மத்திய 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகேங்களா? அப்ப நிறைய வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அதை மரக்காலால் மூடி வைக்காமல் என்ன பண்ணுங்க, அது மத்தவங்களுக்கும் அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடையாது. அப்படின்னா இந்த ஒரு சத்தியம் கிடைச்சிருச்சு, சத்தியத்தை திருப்பி சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா அதோட எதுவும் நம்ம செய்யணும் அப்படின்னா கிரியைகளோட நம்ம என்ன பண்ணணும்னா அங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அததான் அங்க என்ன பண்றாருன்னா அங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்பனா டெய்லியுமே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம வாரம் வாரம் நிறைய சத்தியம் பாடத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த சத்தியத்துக்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய குணலட்சணங்களை, நம்மளுடைய அனுதின கிரியைகளை சத்தியத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும்னா அங்க மாத்த வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு வெளிச்சம் தான் நம்மள என்ன பண்ண போகுதுன்னா அங்க வழி நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஓகேங்களா? அப்பனா கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஒரு சத்தியம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மளால நம்மளுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதை போட்டு உடைச்சிட்டு இந்த ஒரு புதிய விஷயத்த, இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு வெளிச்சத்தை நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக நம்ம வெளியே காட்டுறோம் அப்படின்றது அங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க பானையை போட்டு உடைக்கும் போதுதான் என்ன ஆச்சு அப்படின்னா உள்ள இருந்து அந்த தீவெட்டி அந்த ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போலதான் இப்பயும் நம்மளுக்குள்ள இந்த ஒரு பழைய மனுஷனுக்குள்ள என்ன இருக்குங்க, நிறைய விதமான தீமையான விஷயங்கள் அங்க என்ன பண்ணோம்னா பழைய கிரியைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்னா பொய் பேசிட்டு இருந்திருப்போம், சுயநலமா இருந்திருப்போம், நிறைய பெருமை இருந்திருக்கும், அடிக்கடி கோவப்படுறவர்களா இருந்திருப்போம், நிறைய மத்தவங்களை ஏமாத்துறவர்களா இருந்திருப்போம். சோ பழைய கிரியைகள் எல்லாமே என்னங்க இந்த ஒரு பானையில தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இத போட்டு உடைச்சிட்டு இப்ப தேவன் நம்மளுக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறாருங்க, அந்த ஒரு புதிய அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு புது சிருஷ்டின்னு கூட நம்ம பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த புதிய கிரியைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க செஞ்சு காட்ட வேண்டியவர்களா இருக்கும். அப்புறம் பழச ஒழிச்சிட்டு புதுசா இந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம கிரியைகள் மூலியமாக அங்க வெளிக்காட்ட வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்படிதான் அங்க கிதியோனும் அந்த ஒரு 300 பேருமே அங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு பொக்கிஷம், இந்த சத்தியத்தை எதுல வாங்கியிருக்கோம்? மண் பாண்டங்கள்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா அங்க வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்படின்னா அதுக்கு ஏற்ற பலனையும் நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களா இருக்கோம். அப்படி எந்த அளவுக்கு நம்மளுடைய கிரியைகளை மாத்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக கிறிஸ்துவோட குணலட்சணத்துல நம்ம வளர்றோமோ அந்த அளவுக்கு சாத்தான் என்ன ஆயிட்டே இருப்பாங்க, அங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க அழிஞ்சுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அந்த ஒரு 300 பேர்ல அவங்க இருந்த போல இங்கேயுமே அந்த 1,44,000 பேர்ல நம்ம இருக்கிறோமா அப்படின்றத அனுதினமும் நம்ம யோசிச்சு பார்த்து என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கடைசியா ஒரு 2-3 வருஷம் வாசிச்சு நம்ம இந்த பாடத்தை கூட முடிக்கலாம். ரோமர் 8:37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓகேங்களா? சோ அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா தேவன் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஜெயத்தை அங்க கொடுப்பாரு. எப்படி அவங்க அங்க மீதியானியர்களை ஜெயிச்சாங்களோ அதே போல நம்மளும் சாத்தானை ஜெயிச்சு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1,44,000 பேராக அங்க என்ன பண்ண முடியும்னா அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படிதான் கிறிஸ்துவுமே என்ன பண்ணாருன்னா அங்க ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஓகேங்களா? எப்படி நம்மளுடைய தலை அங்க வந்து ஜெயிச்சாரோ ஜெயிச்சு அவருடைய அப்பாவுடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாரோ அதே போல யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவருடைய சிங்காசனத்துல ஒரு இடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த ஒரு பாடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல கிதியோன் அவருடைய போர் வீரர்கள் ஒரு 300 பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மீதியானியர்களே அங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிதியோன் யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அந்த ஒரு போர் வீரர்கள் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் திரளான ஜனங்கள் வந்தாங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் வைக்க என்ன ஆயிட்டாங்க கவுண்ட் அங்க கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ கடைசி அந்த ஒரு 1,44,000 பேர் மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேப்டனோட சேர்ந்து அங்க என்ன பண்ண போறாங்கன்னா சாத்தானை நம்ம ஸ்திரீயின் வித்து பாடத்துல பார்த்த மாதிரி சாத்தானை அவனுடைய தலையை என்ன பண்ணுவாங்கன்னா அங்க நசுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கேட்ட பாடத்தின்படி நம்ம அனைவருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரியைகள் செய்ய முயற்சி செய்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ.